அன்பார்ந்த இந்த இணைப்பு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சாந்தி புரட்சிவேந்தன் அவர்களே, அவருடைய தலைமையில் கட்சியிலே இணைந்திருக்கிற கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பெண்மணிகள் ஷகிலா, லக்ஷ்மி, கல்பனா, வள்ளி, ரேகா, கவியரசி, மலையம்மா, தமிழ், ராஜேஸ்வரி, விமலா, வெண்மதி, வான்மதி, கோமலா, ராதா, பிரியதர்ஷினி, அம்புஜம், முத்தாளம்மாள், கஸ்தூரி, பூமாவதி, கலையரசி, விஜயா உள்ளிட்ட உடன் வந்திருக்கிற பெண்மணிகளே, சாந்தி அவர்களின் அருமை துணைவர் பாடகர் புரட்சிவேந்தன் அவர்களே, இதனை முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கிற கட்சியின் அமைப்பு செயலாளர் அண்ணன் கவிஞர் இளமாறன் அவர்களே, மணவை ஐடா கிராஸ்லின் அவர்களின் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகளாய் தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் முத்துராகவன் முன்னிலையில் இணைந்திருக்கிற தோழர்கள் சிலுவை பிச்சை, மகேஸ்வரன், ராஜசேகர், மாதவன், மதி, நாராயண், சீனிவாசன் ஆகிய தோழர்கள் உள்ளிட்ட அவர்களோடு வருகை தந்திருக்கிற இதர பொறுப்பாளர்களே, தோழர்களே, கட்சியின் மாநில பொருளாளர் தம்பி SS பாலாஜி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களே, கடலூர் மண்டல செயலாளர் பரசு முருகையன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேக்குவேரா அவர்களே, வணிகரணியின் முதன்மை செயலாளர் செல்லதுரை அவர்களே, மற்றும் இயக்கத்தின் தம்பி பொன்னரசு அவர்களே, இயக்கத்தின் முன்னோடிகளே, மூத்த பொறுப்பாளர்களே, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறுகிய கால இடைவெளியில் 2-3 நாட்கள் இடைவெளியில் இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நான் டெல்லியிலே இருக்கிற போது அண்ணன் இளமாறன் அவர்கள் தொடர்பு கொண்டு புரட்சிவேந்தன் அவர்களின் துணைவியார் கட்சியிலே இணைய விரும்புகிறார் என்று சொன்னார். இவ்வளவு நாட்களாக அவர் கட்சியில்தான் இருக்கிறார் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லும்போது தான் அவர் வேறு கட்சியில் பணியாற்றி இருக்கிறார் என்பது தெரிய வந்தது. ஏனென்றால் அடிக்கடி புரட்சிவேந்தன் வரும்போதெல்லாம் அவர் கூட வந்திருக்கிறார். பல முறை சந்தித்திருக்கிறோம். நன்கு அறிமுகமானவர் தான். ஆகவே அவர் இன்னொரு கட்சியில் இருந்து பணியாற்றி வருகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகவே மகிழ்ச்சியோடு நான் இசைவளித்தேன். இன்றைக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல நிகழ்ச்சிகள் இருந்தன. நல் வாய்ப்பாக அது தள்ளி போய்விட்டது. ஒரு யூடியூப் சேனல் ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தள்ளி போய்விட்டது. மேலும் சில சந்திப்புகளுக்கும் நான்
நேரம் கொடுத்திருந்தேன். அந்த சந்திப்புகளும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே சாந்தி தலைமையில் கடலூர் மாவட்டத்திலிருந்து, குறிப்பாக கோண்டூர் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிற பெண்மணிகள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாய் இணையும் இந்த விழா சிறப்பாக நடந்தேறி வருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். கும்பலோடு கும்பலாக வந்து மாலை போட்டு படம் எடுத்துக்கொண்டு போவதைப் போல் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியாக இது ஒருங்கிணைக்க பெற்று முறைப்படி ஒரு இணைப்பு விழாவாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தம்பி பாலாஜி அவர்கள் சொன்னதைப் போல, இளஞ்சேக்குவேரா சுட்டி காட்டியதைப் போல, புரட்சிவேந்தன் தன்னுடைய மனைவிதானே என்று அவர் மீது எந்த கட்டாயத்தையும் திணிக்காமல், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீ வந்து சேர வேண்டும் என்று வற்புறுத்தாமல் தந்திரமாக அவரை கட்சியிலே வந்து சேர்த்திருக்கிறார். நாள்தோறும் நம்முடைய காணொளிகளை காட்டுவது, அது பற்றி விவாதிப்பது, இந்த அரசியலை பேசுவது என்கிற அந்த நடவடிக்கைகள் புரட்சிவேந்தனின் தந்திரம் என்பது சாந்திக்கு தெரியவில்லை. ஆகவே அவரும் மெல்ல மெல்ல அதற்கு ஈல்டாகி இருக்கிறார். ஓ, திருமாவளவன் இப்படியெல்லாம் பேசுகிறாரா? ஓ, இந்த அரசியலெல்லாம் பேசுகிறாரா? அதனால்தான் நீ திருமாவளவன் மேடைக்கு தினந்தோறும் போய்கொண்டிருக்கிறாயா என்று அவர்களுக்கு இடையிலே ஒரு உரையாடல் நிகழ்ந்து, அப்படி என்றால் நானும் சேர்ந்து வருகிறேன் என்று இப்போது அவர் சேர்ந்து வந்திருக்கிறார். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய தோழர்களிடத்திலே. குடும்பத்தில் நீங்கள் என்ன காரணத்திற்காக பொது வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்பதை பேசுங்கள். எதற்காக சிறுத்தைகள் இயக்கத்திலே இருக்கிறீர்கள் என்பதை மனைவியோடு பிள்ளைகளோடு உரையாடுங்கள். அவர்கள் மீது எதையும் எந்த கருத்தையும் திணிக்க வேண்டாம். நீ எந்த அரசியலை பேசுகிறாய் என்பது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி குடும்பத்தில் நாம் அரசியல் உரையாடல்களை நிகழ்த்தாமல் வீதியிலே வந்து பேசுகிறோம் என்றால் அது வெறும் நடிப்பு, நாடகம் என்று ஆகிவிடும். நம்முடைய குடும்பத்தை அரசியல்படுத்தாமல் வேறு யாரையோ நாம் அரசியல்படுத்த முயற்சிக்கிறோம் என்று அதற்கு பொருளாகிவிடும். ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்கள் தீவிரமான பங்கேற்பாளர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, நாம் பேசுகிற அரசியலை புரிந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். நாம் ஏன் போராட்டங்களை நடத்துகிறோம்? நாம் ஏன் வழக்குகளை சந்திக்கிறோம்? நாம் ஏன் எத்தனையோ பல வாய்ப்புகள் பெரிய பெரிய கட்சிகளில் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் வெறும் போராட்ட களத்திலே நிற்கிற இந்த கட்சியில் இருக்கிறோம்? அதற்கு என்ன காரணம்? நாம் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அம்பேத்கரை மட்டுமே கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரோடு பெரியாரையும் ஏன் இணைத்து பேசுகிறோம்? அம்பேத்கர், பெரியார் ஆகிய இரு தலைவர்களோடு மட்டுமில்லாமல் மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் நாம் ஏன் கொள்கை ஆசானாக அடையாளப்படுத்துகிறோம்? இப்படியெல்லாம் குடும்பத்தில் ஒரு உரையாடல், விவாதம் நிகழ்த்தப்பட வேண்டும். இதை இன்றைக்கு நான் சொல்லவில்லை. என்றைக்கு நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேனோ அந்த நாளில் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பெண்களை அரசியலில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்துவதா வேண்டாமா என்கிற
கேள்வி இன்னும் பலருக்கு இருக்கிறது. 1000 பேர் அமர்ந்திருக்கிற இடத்தில் 5 பேர் 6 பேர் பெண்கள் அமர்ந்திருந்தால் அந்த பெண்களை விமர்சிப்பார்கள். குடும்பத்திற்கு கட்டுப்படாத பெண்கள், கணவன் பேச்சை மதிக்காத பெண்கள், பொது வாழ்க்கை என்கிற பெயரால் ஊர் சுற்றுகிற பெண்கள், இப்படி விமர்சனம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. 1000 பேர் அமர்ந்திருக்கிற இடத்தில் சரிபாதி 500 பெண்கள் இருந்தால் அப்படி யாராலும் பேச முடியாது. 500 பெண்கள் இல்லாவிட்டாலும் 400 பேர் இருந்தால் அப்படி யாராலும் பேச முடியாது. 400 பேர் இல்லாவிட்டாலும் 300 பேராவது இருந்தால் அப்படி யாராலும் பேச முடியாது. ஆக கணிசமாக பெண்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு வருகிற போது, மேடைகளில் அமருகிற போது, கருத்தாடல்களில் பங்கேற்கிற போது ஆண்களாலேயே அந்த விமர்சனங்களை வைக்க முடியாது. ஏனென்றால் அப்படி வந்து அமருகிற பெண்கள் நம் குடும்பத்து பெண்கள் என்கிற உணர்வு மேலோங்கிவிடும். இந்த அவையில் அமர்ந்திருப்பவர்களில் நம்முடைய அக்கா அமர்ந்திருக்கிறார் என்கிற போது, நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய மகள் அல்லது நம்முடைய அம்மா அல்லது நம்முடைய பாட்டி என்று நம்முடைய உறவினர்கள் வந்து அமர்ந்திருக்கிற போது நம்மால் பெண்களை அப்படி கொச்சையாக விமர்சிக்கிற சூழல் உருவாகாது. இது முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இரண்டாவது, நாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதை வெட்டி வேலை என்று குடும்பத்தில் பெண்கள் விமர்சிக்க மாட்டார்கள். அவர்களுக்கும் நாம் பேசுகிற அரசியல் புரிய வருகிற போது, நாம் ஆத்திரப்படுகிற போது அவர்களும் ஆத்திரப்படுவார்கள். நாம் போராட வேண்டும் என்று துணிகிற போது அவர்களும் போராட வேண்டும் என்கிற உந்துதலை பெறுவார்கள். ஆகவே அவர்களால் நேரடியாக போராட்ட களத்திற்கு வர முடியாவிட்டாலும், இல்லை இந்த போராட்டத்திற்கு நீ போய்தான் ஆக வேண்டும் என்று கணவனை மனைவி அனுப்பி வைப்பார். ஆகவே பொது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு ஒருபோதும் இடையூறாக இருக்காது, தொல்லையாக இருக்காது. ஆகவே இந்த அரசியல் புரிதல் அவசியமானது. அப்படி செய்கிற போது சில நேரங்களில் ஆண்களை விடவும் பெண்கள் மிக எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள் என்கிற நிலையில் போராட்ட களங்களில் முன்னணியில் நிற்பார்கள். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நிற்கிற எந்த களமும் கட்டாயம் வெற்றி பெறும். அது தேர்தல் களமாக இருந்தாலும் போராட்ட களமாக இருந்தாலும் அது வெற்றி பெறும். ஆகவே அரசியல் படுத்துதல் என்பது, வீட்டுக்குள்ளே பேசுவது என்பதும் ஒரு அரசியல் படுத்துதல் நிகழ்ச்சி தான். சாப்பிடுகிற போதோ, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற போதோ, அல்லது ஓய்வெடுக்கிற போதோ 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ வந்தே மாதரம் பாடல் குறித்து நமக்கென்ன புரிதல் இருக்கிறதோ அந்த புரிதலை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார்கள், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இது குறித்து என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், இது கணவனுக்கும் தெரிய வேண்டும், மனைவிக்கும் தெரிய வேண்டும். காவிரி நீர் பிரச்சனை, இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நாம் நினைக்கிறது ஒரு வகையான ஆதிக்க மனோபாவம். அவங்க தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைப்பது ஒரு அலட்சிய போக்கு. அவர்கள் என்ன போராட்டத்திற்கு வரப்போகிறார்களா என்று மதிப்பீடு செய்வது ஒரு அறியாமை. அவர்கள் அறிந்து கொண்டாலும் அறியாமல் விட்டுவிட்டாலும், போராட்டங்களுக்கு வந்தாலும் வராவிட்டாலும், இது பற்றிய உரையாடல் வீட்டுக்குள்ளே நிகழ்வது என்பது அன்றாடம் அரசியல் படுத்துதல் நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது என்று பொருள். காவிரி நீர் பிரச்சனை சூடுபிடித்திருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றன.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்துகிறோம். ஆளும் கட்சி அது தொடர்பாக எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. அப்படி என்றால் இது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்கிற விவாதம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவாதம் குறிப்பிட்ட சிலருக்கு இடையிலே மட்டுமே நடக்க வேண்டும் என்று இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நடக்க வேண்டும். இதுதான் அரசியல் படுத்துதல், பொலிட்டிசைசிங் த பீப்புள், அரசியல் படுத்துதல். கர்நாடக அரசு ஏன் முறைப்படி அரசின் வழிகாட்டுதலின்படி காவேரி மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு நாளைக்கு 3500 கியூசெக்ஸ் வாட்டர் தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்கிற நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. அவன் ஏன் தடுக்கிறான் அல்லது தர மறுக்கிறான்? இது பற்றிய விவாதம் ஏதோ முன்னாள் கட்சியில் இருக்கிற 4 பேருக்கு தெரிஞ்சால் போதும்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். கங்கவல்லி பக்கத்திலே ஒதியத்தூரில் நிறுவப்பட்டிருக்கிற அம்பேத்கர் சிலையை ஏன் தகடுகள் வைத்து மூடி வைத்திருக்கிறார்கள்? திறக்க முடியவில்லை. ஆணவ கொலைகள் ஏன் அதிகரிக்கிறது? சாதிய வன்கொடுமைகள் இன்னும் ஏன் தொடர்கின்றன? சிறுமி முதல் முதிய பெண்மணி வரையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்வதற்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பெண்களோடும் உரையாட வேண்டும், குடும்பத்தினரோடும் உரையாட வேண்டும். அது அவர்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனை என்பதை போல நாம் நினைத்துக் கொள்ளுகிற போது நமக்கு தேவையில்லாத ஒரு கர்வமும் வரும் மனசுக்குள்ள. இதெல்லாம் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீலாம் கூம்பிட்டப்போ இதெல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வம். நீ வீட்டுக்குள்ளே அடுப்படியிலே கிடந்து சோறாக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை மட்டும் செய், துணியை மட்டும் துவைச்சி போடு, சோறாக்கி போடு, உனக்கு இதெல்லாம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனை. இப்படி ஒரு எண்ணம் மேலோங்குகிற போது ஆண்களுக்கு அவர்களை அறியாமலேயே ஒரு கர்வம் வரும், தலைக்கணம் வரும். அதுவே குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைக்கு காரணமாக கூட அமைந்துவிடும். ஆனால் இந்த பிரச்சனைகளை நம்முடைய குடும்பத்தினரோடு உரையாடுகிற போது அவர்களே நாம் வியப்படையக்கூடிய வகையில் பல ஆலோசனைகளை சொல்வார்கள், பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள், தேடி படிக்க தொடங்குவார்கள். தொலைக்காட்சிகளில் நடக்கிற விவாதங்களில் பங்கேற்பார்கள். இப்போ சீரியல் பார்க்க தள்ளி போட்டுட்டு டிபேட்டை பார்க்க தொடங்கி விடுவார்கள். நீங்கள் டிபேட்டு பண்ணாதனால தான் அவங்க சீரியலில் போய் உட்காடுறாங்க. இது வீட்டுக்காரன் பிரச்சனை, அது அவன் பார்த்துக்கிட்டான், ஆள் இல்லாத நேரத்தில் நம்ம சீரியலை பார்ப்போம்னு சீரியலை பார்க்குறாங்க. சீரியலில் இருந்து நீங்கள் இந்த பக்கம் திருப்பணும்னா நீங்கள் உரையாடல்களை நீங்களே தொடங்கணும். இது ஒரு மெத்தட் ஆஃப் பொலிட்டிசைசிங். இதெல்லாம் அரசியல் படுத்துவதற்கான வழிமுறை. மேடைகளில் தான் பேசி கருத்தரங்குகளை நடத்தி ட்ரைனிங் ப்ரோக்ராம் பெருசாக போட்டு அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அதில் பெரிய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு அறிவுஜீவிகளை அழைச்சிட்டு வந்து கரும்பலைக்கு முன்னால் நின்று அவங்க எழுதி பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் போட்டு ஸ்லைடு போட்டு அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதையெல்லாம் குடும்பத்தில் உள்ளவர்களோடு உரையாட வேண்டும். புரட்சிவேந்தன் அதை செய்திருக்கிறார். அதனால் சாந்தி இப்போது கட்சியில் இணைந்திருக்கிறார். இதுதான் அதனுடைய விளைவு. இப்போ அவரோடு களத்தில் நின்ற பெண்மணிகளும் இப்போ அந்த கருத்துக்கு உடன்பட்டு இவ்வளவு நாளாக அவங்க திருமாவளவன் பேசுறதை கேட்டிருக்க மாட்டாங்க. மேடையில் எங்கேயாவது டிவியில் இப்படி கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க. நான் நெல்லிக்குப்பம் போகும்போது வழியில் தம்பிங்க நின்று வரவேற்பு கொடுக்கும்போது இவங்களும் சேர்ந்து நின்று பார்த்துருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து திருமாவளவன் வராரா அப்படின்னு எட்டி பார்த்துருப்பாங்க. இன்றைக்கு சாந்தி வந்ததனால் 100 பெண்கள் வந்திருக்கிறார்கள், இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறார்கள், நான் பேசுவதை நேரிலே கேட்கிறார்கள்.
இதுதான் தோழர்களே அரசியல் படுத்துதலின் வெற்றி. இந்த பணிகளை செய்து கொண்டே இருந்தால் சமூக புரட்சி நிகழும். இதெல்லாம் செய்யாம அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆனால் போதும், எம்பி ஆனால் போதும். எந்த கட்சிக்கு எதிர்காலம், அந்த கட்சி தான் அடுத்து ஆளுங்கட்சியாக வரும். இப்போ அங்கே போனால் நல்ல பொறுப்பு வாங்கிக்கலாம், எம்எல்ஏவுக்கு நிற்கலாம், எம்பிக்கு நிற்கலாம் என்ற கணக்கு போட்டால் சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. நாம் எம்எல்ஏக்களை எம்பிக்களை உருவாக்குவதற்காக இயக்கம் உருவாக்கவில்லை, சமூகத்தை அரசியல்படுத்துவதற்காக இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். எம்எல்ஏக்களை எம்பிக்களை உருவாக்குவதும் தவிர்க்க முடியாத தேவைதான். அங்கேயும் நம்முடைய அரசியல் பேசப்பட வேண்டும். இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய கட்சியின் சார்பில் உள்ளே போனதனால் சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போக்கு மாறியது. கடந்த காலங்களில் இதற்கு முன்பு அப்படி இல்லை. ஏனென்றால் பெரிய பெரிய கட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியின் தலைவருடைய அனுமதி இல்லாமல், கொறடாவின் அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக கருத்தை சொல்ல இயலாது. அவர்களெல்லாம் பேச முடியாத அரசியலை நம்முடைய 4 உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே பேசினார்கள். பாலாஜி அவர்கள் கூட பெண்மணிகளின் பிரச்சனை குறித்து நாம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எப்படி பேசினோம். ஜெயலலிதா அம்மையார் ஒரு பெண்மணியாக இருந்தபோதே, முதலமைச்சராக நாற்காலியில் இருந்தபோதே பெண்களின் பிரச்சனைகளை குறித்து அவர் சிந்தித்தாரோ இல்லையோ, ஆனால் சிறுத்தைகளின் உறுப்பினர் ரவிக்குமார் சிந்தித்து பேசினார் என்பதை இங்கே பதிவு செய்தார். ஆகவே நாம் அந்த அரங்குகளில் இடம்பெறுகிற போது, பங்கேற்கிற போது அந்த விவாதங்களின் திசை வழிப்போக்கை நம்மால் மாற்ற முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் நாம் ஒரு சக்தியாக வளர்ச்சி அடைந்த பிறகு அடித்து சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி அடைந்த பிறகு சனாதன சக்திகள் இங்கே வேரூன்ற விடாமல் தடுக்கிற ஒரு யுத்தம் கூர்மை அடைந்தது. எல்லோருக்குள்ளே அந்த எதிர்ப்பு உணர்வு இருந்தது. ஆனால் அதை வடிவமைப்பதிலும் அதனை ஒரு திசை வழியில் குவிமையப்படுத்தியதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரிய பங்கு உண்டு. அதன் விளைவாகத்தான் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திக்க நேர்ந்தது. கிட்டத்தட்ட 9% வாக்குகளை இழந்து நிற்கிறது. இப்போ நம்ம தேர்தல் முடிவுகள் மாறின உடனே வேறு விவாதங்களை நோக்கி போய்விட்டோம். உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட காலமாக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி, பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு திராவிட கட்சிகளையே நசுக்கிவிட்டு 2 கட்சிகளையும் ஒரே நேரத்தில் ஒழித்து கட்ட வேண்டும் என்று முயற்சித்து படிப்படியாக ஒவ்வொரு கட்சியாக ஓரங்கட்ட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு செயல்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா எந்த வடிவத்தில் யார் தோளில் ஏறி வந்தாலும் அதனை வீழ்த்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்கிற அந்த பொறுப்புணர்வோடு அந்த அரசியலையே நாம் கூர்மைப்படுத்தினோம். சனாதன எதிர்ப்பு, சங் பரிவார் எதிர்ப்பு, பாஜக இங்கே வந்துவிடக்கூடாது. என்ன கூர்மைப்படுத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்பலாம். ஒரே ஒரு விடையை சொல்ல முடியும். திமுக தலைமையிலான கூட்டணியை சிதற விடாமல், உடைய விடாமல், பிளவுபடாமல் பாதுகாத்ததே சிறுத்தைகள். அதுவே பெரிய போராட்டம். அதற்கு எவ்வளவோ முயற்சிகள் நடந்தன. திருமாவளவனையே ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முயற்சித்தார்கள். தேர்தல் வரையில் அதை பாதுகாத்த பெரும் பொறுப்பு நமக்கு இருந்தது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் இங்கே
படுதோல்வியை சந்திக்க நேர்ந்தது. அதில் பெரிய சாதனை, அது சாதாரணமானதல்ல. தமிழ்நாட்டிலே மேலும் அவர்கள் வலிமை பெறுவதற்கு பல பத்தாண்டுகள் ஆகும். அவ்வளவு எளிதாக. ஏன்னா இப்போ புதிதாக எப்படி எம்ஜிஆர் வந்த உடனே காங்கிரஸுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்ததோ, அப்போ திமுக அதிமுக ரெண்டு தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் வராமல் இருந்திருந்தால், அதிமுக உருவாகாமல் இருந்திருந்தால், திமுக காங்கிரஸ் என்று இருதுருவ போட்டி இருந்திருக்கும். அந்த இருதுருவ போட்டியில் மாறி மாறி மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் நிலை எப்படி கேரளாவிலே, கர்நாடகாவிலே, தெலுங்கானாவிலே மாறி மாறி வந்திருக்கிறதோ, அதைப்போல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. 67க்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு. ஆனால் எம்ஜிஆர் என்கிற ஒரு சக்தி உருவான பிறகு திமுக அதிமுக என்று போட்டி, இருதுருவ போட்டி மாறியது. காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுவரையில் அதனால் எழுந்திருக்க முடியவில்லை. அதே போல இப்போது புதிதாக தவேகா என்ற ஒரு கட்சி வந்துவிட்ட நிலையில் பிஜேபியால் இனிமேல் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் மாற்று சக்தியாக இங்கே வர முடியாது. நான் நடைமுறை அரசியலை சொல்லுகிறேன், பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ். யாரையும் ஆதரித்தோ யாரையும் எதிர்த்தோ பேச என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறேன். அதிமுக வலிமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், திமுக அதிமுக என்கிற இந்த இருதுருவ அரசியல் இருக்கிற வரையில்தான் பிஜேபி போன்ற அரசியல் கட்சிகள் இங்கே ஊடுருவ முடியாது, ஊடுருவ கூடாது என்கிற அடிப்படையில் சொன்னோம். ஆனால் இன்றைக்கு அதிமுக பல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களையே இழக்கும் நிலை உருவாகி வருகிறது. இது எங்கே போய் முடியும்? திமுக தவேகா என்ற இருதுருவ அரசியல் இங்கே நிலை பெறுமா, அல்லது அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி பாஜக இங்கே மீண்டும் வலிமை பெற்று விடுமா என்ற கேள்வியும் துக்கி நிற்கிறது. திமுகவை பின்னுக்கு தள்ளுகிற அளவுக்கு பாஜகவுக்கு வலிமை இருக்கிறதா? அந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. திமுகவா பாஜகவா என்ற அரசியல் உருவாகும் என்ற விவாதங்கள் நடந்தன. ஆனால் இப்போது திமுக தவேகா என்ற இருதுருவ அரசியலாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரசின் எதிர்காலம் என்ன, பிஜேபியின் எதிர்காலம் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. நம்முடைய எதிர்காலம் என்பது பற்றிய கவலை நமக்கு உண்டு, அது வேறு. நான் அதை பற்றி பெரிதாக கவலைப்படுவதில்லை. நாம் சமூக மாற்றத்திற்கான அடித்தளமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் அரசியலும் நமக்கு தேவை. அதே நேரத்தில் அடித்தட்டு மக்களை அரசியல் படுத்துவதுதான் முதன்மையானது. அவர்களை பேச வைக்க வேண்டும், போராட வைக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடாது. வெறுமனே இவர்கள் ஓட்டு போடுகிற எந்திரங்களாக இருந்து விடக்கூடாது. இவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரத்தை பற்றிய விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரம் தேவை என்கிற தேடலை அவர்கள் பெற வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கங்கள். ஆனால் நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்று பார்க்கிற போது இருதுருவ அரசியல் எல்லா மாநிலங்களிலும் உண்டு. பாரதிய ஜனதா தேசிய அளவில் இதை எப்படி பார்க்கிறது என்றால், மாநில கட்சிகளை எல்லாம் பலவீனப்படுத்திவிட்டு தேசிய அளவில் கூட இருதுருவ அரசியலே கூடாது, ஒரே அரசியல் தான் இருக்க வேண்டும், ஒரே தேசம் ஒரே கட்சி. இதுதான் பாஜகவின் செயல் திட்டம். இந்தியா முழுவதும் பிஜேபி தான் ஒரே கட்சியாக இருக்க வேண்டும், அதை எதிர்த்து நிற்கிற இன்னொரு கட்சி கூடாது. இதை சாதிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு மாநிலத்திலும் வலிமை பெற்று வருகிற மாநில கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும். அதற்கு ஏற்ப அவர்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்போகிறார்கள். இது குறித்தெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டும். இந்த உரையாடல்கள் இன்னும் வலிமை பெற வேண்டும். அதற்கு ஏற்ப நம்முடைய அமைப்பு புதிய வடிவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மைக்ரோ லெவல் ரீஅலைன்மெண்ட்,
நுண்ணிய கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு மறு கட்டமைப்பு நடைமுறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அதாவது தொடக்கத்தில் எல்லோரும் இதை நம்முடைய தோழர்கள் எதிராக பார்த்தார்கள். 2011 நான் இதை அறிமுகப்படுத்த முயற்சித்தேன். 234 சட்டமன்ற தொகுதிகளையும் தொகுதி மாவட்டங்களாக அறிவித்து நேரடியாக தொகுதி மாவட்ட செயலாளர்கள் 234 தொகுதிகளுக்கும் அறிவிப்போம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தேன். அது இப்போதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதனை இன்னும் பகுத்து சிறிய அளவில் நிலப்பரப்பை வரையறை செய்து 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில செயலாளர், இதுவெல்லாம் எந்த கட்சியிலும் இல்லாத நடைமுறை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அதில் 10% பெண்கள், இதுவும் எந்த கட்சியிலும் கிடையாது. 10% தலித் அல்லாதவர்கள், 25% 35 வயதுக்கு உட்பட்ட இளம் தலைமுறையினர், 40 வயது வரலும் வச்சுடுவோம். இளம் தலைமுறையினருக்கு மாவட்ட செயலாளர்கள் 25%. 100 பேர் போடுறோம்னா 25 பேர் யங்ஸ்டர்ஸ், இளம் தலைமுறையினர். இதெல்லாம் எந்த கட்சியிலும் அறிமுகப்படுத்தப்படாதது, நடைமுறைக்கு வராத ஒன்று. மாவட்ட செயலாளர்களிலே 10%. அது இல்லாமல் ஒவ்வொரு அணியிலும் இளஞ்சிறுத்தைகள் என்றால் 2 மாநில செயலாளர்கள், ஆண் பெண். இதெல்லாம் எந்த கட்சியிலும் கிடையாது. 2 செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என்றால் 2 பேர், ஆண் ஒரு மாவட்ட செயலாளர், பெண் ஒரு மாவட்ட செயலாளர். துணை கிடையாது. ஆண்களை எல்லாம் மாவட்ட செயலாளர் போட்டு பெண்களை கூடுதல் செயலாளராகவோ அல்லது துணை செயலாளராகவோ ஒரு ஆளை கட்டாயம் செய்ய, அப்படி இல்லை. ஆண் ஒரு மாவட்ட செயலாளர், பெண் ஒரு மாவட்ட செயலாளர். ஆண் ஒரு மாநில செயலாளர், பெண் ஒரு மாநில செயலாளர். பெண்ணுக்கு அங்கேயும் பங்கு. நிர்வாக குழு உறுப்பினர்கள், அதில் கட்டாயமாக பெண்கள், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள். இதை இல்லாமல் பெண்களுக்கு என்று தனி மகளிர் விடுதலை இயக்கம், அது 100% பெண்கள், மேலே இருந்து கீழே வரையிலும். 234 தொகுதி மாவட்ட செயலாளர்கள் பெண்கள், அதிலே மாவட்ட பொருளாளர்கள் பெண்கள், அதிலே மாவட்ட துணை செயலாளர்கள் பெண்கள், அதிலே மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் பெண்கள். 100%, 100% பெண்கள். இந்த மகளிர் அணியில் மட்டும் பெண்கள் என்று இல்லாமல் அது 100 விழுக்காடு பெண்கள். கட்சியில் நேரடியாக 10% பெண்கள். துணைநிலை அமைப்புகளில் சமமாக 50%. ஒரு மாநில செயலாளர்னா இன்னொரு மாநில செயலாளர், 39 மாநில செயலாளர்னா 39 மாநில செயலாளர் பெண்கள். 234 மாவட்ட செயலாளர்கள் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பில் என்றால் 234 மாவட்ட செயலாளர்கள், 50% அதில், 100% அதில் 100% மாவட்ட செயலாளர். இப்படி பெண்களுக்கு அரசியல் படுத்துவதிலே முக்கியத்துவம் தருகிற ஒரு அமைப்பாக, முன்னுரிமை அளிக்கிற ஒரு அமைப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நாம் மாற்றி வருகிறோம். இதில் பொறுப்பு நியமனம் செய்கிறதுல வருத்தங்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே நமக்கு விவாதங்கள் நடக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டால், எல்லோரையும் அனுசரிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு மேலோங்கினால் அதையெல்லாம் மிக இலகுவாக சரி செய்து விட முடியும், கடந்து போய்விட முடியும். தோழர்களே, இவ்வளவு மறுசீரமைப்பு பணிகளுக்கு இடையிலும் வருகிற 17ஆம் தேதி நாம் ஒரு மாபெரும் மாநாட்டை அறிவித்திருக்கிறோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். பெண்கள் சரிபாதியாக இதில் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தோழர்கள் தீவிரமாக மக்களை திரட்டுகிற பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும், அதை எதிர்கொள்ள வேண்டும். அதனை தாண்டி மக்களை திரட்டி வர வேண்டும். அதற்கு முன்னதாக எல்லா தொகுதிகளிலும் கட்டாயம்
சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட வேண்டும், துண்டறிக்கைகள் விநியோகிக்கப்பட வேண்டும், சுவரொட்டிகள் ஒட்டப்பட வேண்டும், சமூக ஊடகங்களில் வாட்ஸ்அப், முகநூல், எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களில் இந்த மாநாடு குறித்த விவாதங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். விளம்பரங்களை அதிலே நீங்களே பரப்ப வேண்டும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய புதிய விளம்பரங்களை தோழர்கள் உருவாக்கி பரப்புவதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். அதனை எல்லோரும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் இன்னும் வெகு மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய ஒவ்வொருவரும் பங்களிப்பை செய்ய வேண்டும். பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவரும், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள், மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாநில துணை பொறுப்பாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இன்னும் 14 நாட்கள் தான் இடைவெளி உள்ளது. 2 வாரங்கள் தான் உள்ளன. இந்த 2 வார காலத்தில் இன்னும் வீரியத்தோடு நாம் களப்பணி ஆற்றுவோம். அந்த மாநாட்டை மாபெரும் மகத்தான மாநாடாக வெற்றி பெறச் செய்வோம். சாந்தி அவர்களின் தலைமையிலும், ஐடா கிராஸ்லின் அவர்களின் தலைமையிலும் இங்கே இணைந்த அனைவரையும் விடுதலை சிறுத்தைகளாய் வரவேற்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.